ஓம் மகா கணபதியே நமக. குரு வாழ்க, குருவே சரணம். நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். நம்ம இந்த வீடியோ மூலமாக 2024ஆம் ஆண்டிற்கான பிப்ரவரி மாத ராசி பலன்களை பார்க்க இருக்கிறோம். குறிப்பாக இந்த வீடியோ வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா துலாம் ராசிக்கான வீடியோ. இந்த துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த பிப்ரவரி மாத ராசி பலன்களை பார்க்கல உங்களோட ராசிநாதன் சொல்லக்கூடிய இந்த சுக்கிர பகவான் பார்த்தீங்க அப்படின்னாக்கா ராசிக்கு 3ஆம் இடத்துல முயற்சி ஸ்தானத்தில் வீற்றிருக்கிறார். வருகின்ற பிப்ரவரி மாதம் 11ஆம் தேதி வரலும் உங்கள் ராசிநாதனான சுக்கிர பகவான் 3ஆம் இடத்தில் முயற்சி ஸ்தானத்தில் வீட்டிருக்கிறது விசேஷம். அந்த முயற்சி ஸ்தானத்தில் இருக்கிறது மட்டும் இல்லாமல் குருவின் பார்வையும் கிடைக்கிறத பார்க்க முடியுதுங்க. உங்கள் ராசிக்கும் குரு பார்வை, உங்களோட ராசிநாதனுக்கும் குரு பார்வை கிடைக்கக்கூடிய மாதம் இந்த மாதம் அப்படின்றீங்க. அப்போ இந்த மாத காலகட்டத்தில் உங்களோட ராசிக்கும் ராசிநாதனுக்கும் முழுமையான குரு பார்வை கிடைக்கக்கூடிய காலகட்டத்தில் தெளிவாக சொல்ல வர பாருங்க, ஆணித்தரமாக சொல்ல விரும்புகிறேன். இந்த துலாம் ராசிக்காரர்கள் வெகு நாட்களாக தடைப்பட்ட ஒரு சில காரியங்கள் தங்கு தடையின்றி நடக்கக்கூடிய மாத காலகட்டங்கள் இந்த பிப்ரவரி மாத காலகட்டங்கள் மட்டும் தெளிவாக சொல்ல விரும்புகிறேங்க. அது மட்டும் போதாதுன்னு உங்கள் ராசிக்கு 11ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய லாபாதிபதினு சொல்லக்கூடிய கிரகம் சுகஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கார். அவர் சுகஸ்தானத்தில் உட்கார்ந்து சொந்த நட்சத்திரத்தில் பயணிக்கக்கூடிய காலகட்டமும் இந்த மாதம் உருவாகிறதுனால தொழில் வளர்ச்சிகள் பெறக்கூடிய காலகட்டமாக இருக்கும். தொழில் மூலிமா லாபங்கள் பெறக்கூடிய காலகட்டமாக உருவாகுன்றீங்க. அப்போ இந்த பிப்ரவரி மாத காலகட்டத்தில் எந்த அளவுக்கு நீங்கள் உழைச்சி சம்பாரித்து சேர்த்து வைக்க முடியுதோ அந்த அளவுக்கு நீங்கள் வளர்ச்சிகள் பெறக்கூடிய காலகட்டம். ஏன் என்ன காரணம்னாக்கா அனைத்து மாத கிரகங்களுமே பார்த்தீங்கன்னாக்கா கரெக்டாக இந்த நேர காலகட்டத்தில் லாபாதிபதி நட்சத்திரத்திலே பயணிக்கிறத பார்க்க முடியும். சூரியன் இப்போதைக்கு பயணிச்சுட்டு இருக்கார், அடுத்து புதன் பகவான் பயணிச்சுட்டு இருக்கார், சுக்கிரன் செவ்வாய் இந்த 4 கிரகமே அடுத்தடுத்து பயணிக்கிறதுனால சுக்கிரன்றது உங்கள் ராசிநாதன், புதன்றது உங்களுக்கு ராசிக்கு 9ஆம் அதிபதி, அடுத்து 7ஆம் அதிபதி 2ஆம் அதிபதி தனாதிபதி சொல்லக்கூடிய கிரகம் செவ்வாய் பகவான், சூரியன் லாபாதிபதி. இப்போ இந்த 4 கிரகமே ஒட்டுமொத்தத்தோட 4ஆம் இடத்துல சம்பந்தப்பட்டு லாபாதிபதி நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இந்த ஒரு வருடத்தில் சம்பாதிக்கக்கூடிய ஒரு லாபங்கள், ஒருவேளை சொந்த தொழிலாம் செய்துட்டு இருக்கீங்கன்னாக்கா இந்த பிப்ரவரி மாதத்தில் ஒரு வருடத்தில் என்ன சம்பாதிப்பீங்களோ அந்த அளவுக்கான வருமானத்தை இந்த பிப்ரவரி மாதத்தில் நீங்கள் அனுபவிக்கக்கூடிய காலகட்டங்கள் உருவாகும். முக்கியமாக தெளிவாக சொல்ல வருங்க, ஏதாவது ஒரு சில வேலைகள் வந்தாலும் கூட, முக்கியமான குடும்ப சார்ந்த விஷயங்களில் வேலைகள் வந்தாலும் கூட அதை கொஞ்சம் விட்டுட்டு தொழிலுக்காக, ஏன்னா கடந்த ஒரு 3 மாத காலமாக அந்த அளவுக்கு உங்களுக்கு தொழில் வளர்ச்சிகள் இல்லை, என்னதான் உழைச்சாலும் அதில் அந்த அளவுக்கு லாபங்கள் இல்லைன்னு விதிங்க. ஆனால் இந்த பிப்ரவரி மாதத்தில் லாபாதிபதி நட்சத்திரத்தில் அது 4ஆம் இடத்துல சுகஸ்தானத்தில் ஓட்டிகிட்டு இருக்க செல்லக்கூடிய காலகட்டங்கள் உருவாகுனால உங்களுக்கு தொழில் வளர்ச்சிகள், தொழில் மூலிமா ஒரு லாபங்கள் பெறக்கூடிய காலகட்டங்கள் உருவாகும். எடுத்த காரியத்தில் வெற்றி ஏற்படக்கூடிய காலகட்டம் உருவாகும் விதிங்க. அதனால் இந்த மாத காலகட்டம் எல்லாமே உங்களுக்கு சாதகமான ஒரு சூழல்கள் ஏற்படக்கூடிய மாதமாக இருந்துட்டுருக்கு. எது செய்தாலும் தொட்டது தொடங்கக்கூடிய காலகட்டங்கள், நினைச்ச சாதனை பண்ணக்கூடிய காலகட்டங்கள், குடும்பத்தில் ஒரு சுபகாரியங்கள் செய்வதற்கும், சுப நிகழ்ச்சிகள் செய்வதற்கும், வீடு மனை வாசல் வாங்குவதற்கும், வீடு மனை வாசல் கட்டுவதற்கும், குடிபெயர்றதுக்கும், குலதெய்வத்துக்கு செய்ய வேண்டிய சடங்குகள் செய்யறதுக்கும் ஒரு உன்னதமான காலகட்டம் அப்படின்ற விதிங்க. அடுத்தா பார்த்தீங்கன்னா இந்த சுக்கிர பகவான் சொல்லக்கூடிய கிரகம் 4ஆம் இடத்துல உட்காந்துருக்கனால வெகு நாட்களில் வீடு மனை வாசல் வாங்க முடியலையே, கட்ட முடியலன்னு சொல்லக்கூடிய நபர்கள் இந்த மாதத்தை கண்டிப்பாக ஒரு வீடு மனை வாசல் கிரக பிரவேசம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் மிகவும் பிரகாசமாக வந்துட்டு இருக்கு. வாய்ப்பு இருந்தால் கண்டிப்பாக முயற்சி எடுத்து பாருங்க, கண்டிப்பாக வெற்றி பெறுவீங்கன்ற விதிங்க. அடுத்த ஒரே ஒரு விஷயம் என்னன்னாக்கா அவங்க ராசியை குரு பார்த்துட்டு இருக்காரு. இந்த விதிகள் எப்பொழுதுமே நான் ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு ராசியிலையும் சொல்லிட்டு வந்துட்டு இருக்கிறது தான். ராசிக்கு 7ஆம் இடத்துல குரு பகவான் வந்துட்டார். முக்கியமாக வயது வந்த நபர்கள் யாருமே நீங்கள் திருமணத்தை தள்ளி போட வேண்டாம். கடந்த 1.5 வருட காலமாக தான் பார்த்தீங்கன்னாக்கா திருமணத்தில் பல்வேறுபட்ட கஷ்ட நஷ்டங்கள் ஏற்பட்டிருக்கணும். திருமணமான நபர்களுக்கு கூட கணவன் மனைவியிடையே கருத்து வேறுபாடுகள், பிரிவுகள், பிரச்சனைகள் சந்திச்சிருக்கணும் அப்படின்ற விதிகள்லாம் இருந்தது. ஆனால் கடந்த 2023 அக்டோபர் 30ஆம் தேதியே ராகுகேது பயிற்சி நடந்துருச்சு. இந்த குரு பகவான் வந்து சுபத்துவம் பெற்று உங்கள் ராசியை பார்க்கறதுனால வெகு நாட்களாக தடைப்பட்ட ஒரு திருமண வாழ்க்கையானது இந்த நேரத்தில் தங்கு தடையின்றி உங்களுக்கு நடைபெறதுக்கான வாய்ப்புகள் மிகவும் சிறப்பாக இருந்துட்டு இருக்கு. 12 வருடத்துக்கு ஒரு முறை இந்த யோகங்கள் பெறதுனால முக்கியமாக உங்களோட சுய ஜாதகத்தில் 25 வயது கடந்த நபர்கள் யாராக இருந்தாலும் தெளிவாக சொல்ல வருங்க, திருமணத்தை வருகின்ற ஏப்ரலுக்குள்ளார் பண்ணிக்கிறது விசேஷம். உங்களோட சுய ஜாதகத்தில் தார தோஷம், மாங்கலி தோஷம், புத்திர தோஷம் எந்தவித தோஷங்கள் வேணாலும் இருந்துட்டு போட்டுங்க. ஆனால் இந்த நேர காலகட்டத்தில் ஒரு பெண்ணோ ஒரு பையனோ உங்களுக்கு அமையறாங்க அப்படின்னாக்கா அது உங்களோட புண்ணியத்தின் விளைவாக உங்களுக்கு ஜாதகத்துக்கு தகுந்த மாதிரியான ஒரு ஜாதகம் தான் இணையுமோ தவிர மற்ற எந்த விதத்துலையும் தோஷங்கள் ஏற்படுற மாதிரியான ஜாதகங்கள் எதுவும் அமையாதுங்க. ஏன்னா ராசிக்கு 7ஆம் இடத்துலேருந்து குரு பகவான் பார்க்கல ஒரு ஜாதகருக்கு திருமணம் நடந்தாலோ குடும்பத்தில் எந்த ஒரு சுப காரியங்கள் நடந்தாலும் அந்த காரியங்களானது பல்லாண்டு காலம் இருக்குன்றீங்க. முக்கியமாக திருமணத்துக்காக சொல்ல வரங்க, திருமண யோகம்னு சொல்லக்கூடிய அமைப்பில் இருக்கனால இந்த நேரத்தில் திருமணம் பண்ணி பாருங்க. இந்த நாட்கள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா கலியுகம் வந்துருச்சு இல்லைங்களா, அதனால இன்னைக்கு திருமணம் ஆகுது, 4 நாட்களில் பிரிந்து போகக்கூடிய வாழ்க்கையெல்லாம் பார்க்க முடியுதுங்க. இதுக்கு காரணம் என்னங்க, அப்போ திருமணத்தை தடை ஏற்படுத்தக்கூடிய அமைப்புல ஜாதகங்களும் ஒரு காரணமாக இருக்கலாம். அதே போல் பார்த்தீங்கன்னாக்கா இந்த நிவர்த்தி பண்ணுறதுக்கும் ஜாதகங்களே பரிகாரமாக இருந்துட்டு இருக்கு. இது மாதிரி 12 வருடத்துக்கு ஒரு முறை வரக்கூடிய இந்த யோகமான காலகட்டத்தில் அது மாதிரியான சுப நிகழ்வுகளை செய்துக்கிட்டோம்னாக்கா தடைகள் இல்லாமல் இருக்கும். ஒருவேளை குழந்தை பேரே உங்கள் ஜாதகத்தில் இல்லாமல் இருக்குனாலும் கூட இந்த நேரத்து காலகட்டத்தில் உங்களோட இருவன் ஜாதகத்தை தகுந்த ஜோதிடர் கொடுத்து செக் பண்ணி பார்த்துக்கிட்டு ஏதாவது தோஷங்கள் இருந்தால் அந்த ஜாதகம் அந்த கோயில் சார்ந்த விஷயங்களுக்கு இந்த நேரத்தில் போய் பரிகாரம் செய்துட்டு வந்தீங்கன்னா உடனே கருத்தரிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் மிகவும் பிரகாசமாக வந்துட்டு இருக்கு. அதனால் எனக்கு தெரிஞ்சளவு உங்களுக்கு திருமண யோகங்களும் குழந்தை பாக்கிய அமைப்புகளும் வீட்டில் சுபகாரியங்களும் சுப நிகழ்வுகளுக்கும் வருகின்ற ஏப்ரல் மாத கால
காலகட்டம் வரலும் தங்கு தடையின்றி எல்லா காரியங்களும் வெற்றி பெறதுக்கான வாய்ப்பு உண்டு. இந்த பிப்ரவரி மாத காலகட்டத்தில் இதுக்கான அமைப்புகளும் பிரகாசமாக வந்துட்டு இருக்கு. இந்த 2024 நீங்கள் அனுபவிக்கக்கூடிய அமைப்புகள் பார்த்தீங்கன்னா முதல் 4 மாத காலகட்டம் தாங்க. அதாவது ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் இந்த 4 மாத காலகட்டத்தில் என்ன நீங்கள் சேர்த்து வைக்கிறீங்களோ அதுதான், அதை வச்சு தான் நீங்கள் மீதமுள்ள ஒரு 8 மாத காலகட்டத்தை பயணிக்கணும்ன்றீங்க. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, அதுக்கு பிறகு குருவின் பார்வையானது 8ஆம் இடத்துக்கு மறைஞ்சிரும். அதனால ஒரு சில தடை தாமதங்கள் ஏற்படலாம், வரவுக்கு மீறிய செலவுகள் ஏற்படலாம். அதனால கொஞ்சம் எச்சரிக்கையாக அந்த முதல் 4 மாத காலகட்டத்திலே தொழில் வளர்ச்சி, தொழில் மூலிமா லாபங்கள், எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் செய்துக்குங்க. இந்த 4 மாத காலகட்டத்துக்குள்ளாரியே ஏதாவது புதிய தொழில் தொடங்கணும், உத்தியோகம் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கனாக்கா யோசிக்காமல் இந்த மாத காலங்களில் முயற்சி எடுத்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வெற்றி பெறக்கூடிய அமைப்புகள் உருவாகும். ஒரு ஜாத்திரை 3, 7, 9, 12ஆம் இடங்களில் நின்று அவனோட தசாபத்தி நடக்கும் காலகட்டத்தில் இந்த ஜாதகம் ஊரை விட்டு வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாடு கிளம்புன்ற விதிங்க. அப்போ இந்த நேர காலையில் ஊரை விட்டு வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாடு கிளம்பணும்னு ஆசைப்பட்டீங்கன்னாக்கா கண்டிப்பாக வெளிநாட்டுக்கான முயற்சி எடுத்திங்கன்னா கண்டிப்பாக வெற்றி பெறக்கூடிய காலகட்டம் உருவாகும். அதே போல் சூரியன் புதன் சேர்ந்து 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய இந்த மேக காலகட்டத்தில் உங்களோட அரசாங்க பணமானது உங்களோட வீட்டின் வாயில் கதை தட்டுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அப்போ அரசு உத்தியோகம் பெறதுக்கான வாய்ப்பு உண்டு. அரசாங்கத்துக்கு ஆலோசனை சொல்லக்கூடிய அளவுகளில் உங்களுக்கு பெயர் புகழ், கௌரவம், அந்தஸ்து, புகழ் உருவாகக்கூடிய காலகட்டம் உருவாகும். 6ஆம் இடத்திற்கு ராகு பகவானும் 12ஆம் இடத்தில் கேது பகவான் இருக்கனால எதிரிகள் எத்தனை பேர் இருந்தாலும் உங்களை விட்டு விலகி ஓடிடுவாங்க. எதிரிகள் தொல்லைகளிலிருந்து மீண்டு வரதுக்கான வாய்ப்பு உண்டு. 12ஆம் இடத்துல கேது பகவான் இருக்கனால உங்களுக்கு தீர்த்த யாத்திரைகளுக்கு போயிட்டு கடல்கள் மூழ்கிட்டு குளிச்சுட்டு வரதுக்கான வாய்ப்புகள் உருவாகும். முன்ஜென்ம கர்மாக்கள் விலகிறதுக்கான வாய்ப்புகளும் பிரகாசமாக வந்துட்டு இருக்கு. உங்கள் ராசிநாதன் சுகஸ்தானத்தில் போய் 4ஆம் இடத்துல இருக்கிறதுனால, அது உச்சமலை பெற்ற செவ்வாயோட சேர்ந்து இருக்கிறதுனால இந்த மாத காலகட்டம் உங்களுக்கு மிகப்பெரிய வளர்ச்சி அப்படின்ற சொல்லலாம். இந்த மாதம் மட்டும் சொல்லவில்லை, முதல் ஏப்ரல் மாதம் வரலும் உங்களுக்கான ஒரு யோகமான காலகட்டம் தொடர ஆரம்பிச்சிருச்சு. இந்த துலாம் ராசிக்காரர்கள் தொழில் சார்ந்த விஷயங்களுக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் நடக்கிறீங்களோ அந்த அளவுக்கு பணமழையில கொட்டக்கூடிய ஜாதகமாக எங்கள் பிப்ரவரி மாத காலகட்டத்தில் துலாம் ராசிக்காரர்களுக்கு இருந்துட்டு இருக்கு. அதனால முயற்சி எடுத்து பாருங்கள். முக்கியமாக திருமணமாகாத நபர்கள் திருமணத்தை பண்ணிங்க, குழந்தை பேர் இல்லாத நபர்கள் குழந்தை பேர் பெற்றிருக்கிறதுக்கு இருவரும் ஜாத்தியும் ஒரு ஜோதிடரை கொடுத்து தெளிவாக செக் பண்ணி பார்த்துட்டு எந்த தோஷங்கள் இருக்கோ அதுக்கான கோயில்களுக்கு பரிகாரங்கள் போய் செய்துட்டு, கோயிலுக்கு போய் வழிபாடு செய்துட்டு வந்தாவே அதுக்கான வாய்ப்புகள் உங்களை வீட்டின் வாயிலுக்கு தட்டுறதுக்கான வாய்ப்பு உண்டு. அதே போல் பார்த்தீங்கன்னாக்கா வியாபாரம் துறையில் இருக்கக்கூடியவர்கள் வியாபாரமானது வளர்ச்சி அடையும். மற்ற விதத்தில் இந்த துளாராசிக்காரர்களுக்கு எந்த விதத்தையும் தோஷங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு கிடையாது. இந்த மாத காலகட்டம் உங்களுக்கு வளர்ச்சிக்கான காலகட்டமாக இருக்குது. முயற்சி எடுத்து பாருங்கள், கண்டிப்பாக வெற்றி பெறுவீங்கள். நன்றி, வணக்கம்.